அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சமுதாய சொந்தங்களே, என்னுடைய சகலை செம்பாக்கர் அவர்கள் இறைவன் அழைப்பு ஏற்றுக்கொண்டார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். சகோதரர் செம்பாக்கர் அவர்கள் சம்பந்தமாக சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடிப்படையிலே உத்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்கள் இறந்தவர்களுடைய நல்ல அமல்களை நினைவூட்டுங்கள் என்ற அடிப்படையிலே சகோதரர் செம்பாக்கர் அவர்கள் எல்லா அமல்களுக்கும் தலை சிறந்த அமலான ஐங்கால தொழுகையை இடைவிடாது தொழக்கூடிய நற்பண்பு பெற்றவர். அதற்கு சாட்சியாக அவர் நெற்றியில் இருக்கக்கூடிய கருப்பு அடையாளம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. தஹஜ்ஜுத் தொழுகையை இடைவிடாது தொழக்கூடிய சகோதரர், எல்லா மக்களிடத்திலுமே அன்பாக பழகக்கூடியவர். சகோதரர் செம்பாக்கர் அவர்களுடைய கரம் பிடித்து அவர்கள் செய்த தாவா பணியின் விளைவாக பல 100 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சகோதரர் செம்பாக்கர் அவர்களுக்கு மிக பிடித்தமான திருக்குர்ஆன் அத்தியாயம் அல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் ஓதுவார்கள் அடிக்கடி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான், எனினும் ஈமான் போன்ற நல்லறங்கள் செய்யக்கூடிய சத்தியத்தையும் பொறுமையையும் ஒருவருக்கொருவர் பரிமாறப்படுவதை தவிர என்ற இந்த அத்தியாயத்தை அவர்கள் சொல்லாத ஓதாத பிரசங்கமே இல்லை என்று சொல்லலாம். அவர்களுக்கு பிடித்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று சொல்லக்கூடிய ஸலவாத் ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் இந்த ஸலவாத்தை ஓதுவார்கள். அவர்களுக்கு பிடித்தமான வார்த்தை துவா செய்யுங்க, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் லேசாக்குவான் என்ற வார்த்தை தான். இவைகளெல்லாம் அவர்களுடைய நற்பண்புகள். அத்தோடு அவர்கள் காலையில் தஹஜ்ஜுத் தொழுதவுடன் அவர் முதல் வேலையே தஹஜ்ஜுத் நேரத்திலேயே ஆயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு சலாமும் துவாவும் அனுப்புவார்கள். இனிமேல் யார் அந்த சலாத்தையும் துவா அனுப்புவார்கள். அவர்கள் மூலமாக யார் வந்ததோ இதையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். சகோதரர் செம்பாக்கர் அவர்களுக்கு சென்ற வருடத்திலிருந்து உடல்நிலை குறை ஏற்பட்டு மருத்துவர்கள் ஆலோசனை கூறியும் கூட அவர்கள் சமுதாய தொண்டில் சமுதாய பணியாற்றும் பொழுது அந்த நோயினுடைய அந்த தாக்கம் அதிகரித்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் விஷயம். எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுதியான ஒரு தூண் சாய்ந்து விட்டது என்பதை உணர்கின்றோம். இந்த இடம் மஸ்ஜித் நபவியிலிருந்து அதிகமாக அவர் எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் புனித தலத்திலிருந்து துவா செய்யுங்க, அது எனக்கு போதும்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நான் இங்கே இருக்கின்றேன். நான் இருந்தால் அவர்களுக்கான பணிவிடையில் என்னுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கும். வேறு எங்கிருந்து அவர்களுக்காக துவா செய்கின்றேன். இறுதியாக யார் யாரெல்லாம் சகோதரர் செம்பாக்கருக்காக துவா செய்தீர்களோ எல்லோருடைய துவாவையும் அவர்கள் ஹக்கில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு, யாருக்கெல்லாம் சகோதரர் செம்பாக்கர் அவர்கள் ஜீவிய காலத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ எல்லோருடைய ஹக்கிலும் அவர்கள் இந்த அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மன்னரையை விசாலமாக்கி ஒளிமயமாக்கி ஆக்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா அவரை மன்னித்தருள்வாயாக, அவருக்கு அருள் செய்வாயாக. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவரை மன்னித்தருள்வாயாக. அக்ரிம் நுஸுலஹு, அவர் தங்கக்கூடிய மன்னரையால கண்ணியப்படுத்துவாயாக. அக்ரிம் நுஸுலஹு வஸ்ஸி' முத்கலஹு, அவர் மன்னரையால விசாலமாக்கி வைப்பாயாக. வஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், இறைவா பனிக்கட்டியின் மூலமாக அவருடைய உடம்பை உன்னுடைய பார்வையிலே குளிப்பாட்டுவாயாக. அத்ஹில்ஹு அப்தில்ஹு தாரன் ஹைரன் மின் தாரிஹி, இந்த உலகத்தை விட சிறந்த உலகத்தை அவருக்கு, இந்த வீட்டை விட சிறந்த வீட்டை கொடுப்பாயாக என்ற துஆவை அவர்களுக்காக செய்து, அத்ஹில்ஹு ஜன்னா, அவர்களை சோனத்தில் உழைப்பாயாக. வஅய்துஹு மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அவர்கள் வாழ்நாளில் செய்த அத்தனை வணக்கங்களின் அத்தனை துவாக்களையும் அவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சதுரமையாக்குவாயாக என்று பிரார்த்திப்பதோடு, சகோதரர் செம்பாக்கர் அவர்களுக்காக இரங்கல் தெரிவித்த சமுதாய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தங்கள் இரங்கத்தை தெரிவித்தார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பர்ஸஹ் என்று சொல்லக்கூடிய திரைமறை வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். அவர்களின் மறு உலக பயணத்தை அல்லாஹ் எல்லா வகையிலும் இலகுவாக்கி அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை உங்கள் சார்பிலே இந்த மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திய மதீனாவிலிருந்து பிரார்த்தனை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.